வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ஃப்ராக் கேர்ள்ஸ்க்கு எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. வாங்க எப்படி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேல் பகுதிக்கு மட்டும் நமக்கு லைனிங் வேணும். ஸோ அதனால் 1 மீட்டர் அளவுக்கு லைனிங் வச்சுருக்கேன். லைனிங்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, சைடாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு இன்ச் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 13 இருக்குது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ வேண்டாம். இது வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து 4ஆக வந்துடும், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சமாகவே போதும், ஒரு 12 போதும். இப்போ நம்ம வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணதை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் கட் பண்ணி அதை தனியாக எடுத்து மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஃபோல்டிங், அதாவது பார்த்திங்கன்னா மடித்து இருக்கிறத உங்கள் சைடில் வச்சுக்கோங்க, ஓப்பனாக இருக்கிறத ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், 4 இருக்கணும். ஆப்போசிட் சைடில் ஓப்பனிங் 4 இருக்கணும். 1 2 3 4 இருக்குங்களா? சரி, இப்போ இப்படி பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணிட்டோமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒட்டிகிட்ருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து கீழே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை நான் லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கிறனாலும் உங்களுக்கு ஓகே தான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டே அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். க்ளோஸ் ஆனது நம்ம சைடு இருக்கணும், ஓப்பனில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ நான் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரோட டாப் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ராக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா சுடிதார் டாப்பே எடுத்துக்கோங்க. நம்ம சுடிதார் டாப் எடுத்துகிட்டு நம்ம நெக்குக்கான அளவை பார்க்குறோம். நெக்குக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. ஸோ அங்கே வந்து ஒரு சாக் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, டீசி வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு 6 இன்ச் கிட்ட வருது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்க டாப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்ட் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போகுதோ அந்த ஸ்டிச்சஸ் கை மேலே நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பண்ண ஸ்டிச்சஸ் இருக்குது, மார்க்ஸ் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்படின்ட்டு. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி தெரியும்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ நான் அவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். அது வந்து 5 இன்ச் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். அதை தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு இருந்தாலே போதும். லென்த்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, நெக்கோட லென்த்து வந்து கம்மியாக இருக்கணும் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். பேக்கில் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கும்போது 5 இன்ச் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடும் பாதிக்குமே. ஸோ அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணுறோம். கோடு இந்த லைனும் அந்த லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகணும். நெக்குக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கேர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போது நார்மலாக ஒரு கேர்வ், அவ்வளோதான். வேறு எந்த டிசைனுமே போடலை, ஜஸ்ட் ஒன்லி ஒன் கேர்வ். அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா கேர்வ் வந்துடும். அந்த கேர்வ் படி அந்த கேர்வ் எந்த சைடில் போகுதோ எந்த சைடில் திரும்புதோ அதை மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துருங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நம்ம பண்ணுறது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஃப்ரண்ட் துணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பேக்குமே அதே ப்ரொசீஜர் தான், அதே ப்ரொசீஜர் வச்சு கட் பண்ண போகிறோம். பட் ஆனால் பேக்குக்கு ஃப்ரண்ட்டில் வச்சதோட கொஞ்சம் கீழே இறக்க போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு அரை இன்ச் டு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இன்ச் ஓகேவோ அவ்வளோ இன்ச் படி நீங்கள் இறக்கிக்கோங்க. அதுக்கு அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணதே வைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு மார்க், ஃப்ரண்ட்டுக்கு மேலே ஒரு மார்க் கீழே ஒரு மார்க் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கேல்லே வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா, எக்ஸ்ட்ரா தான் நான் கோடு போட்டிருக்கேன். மேலே சொல்லலை, மேலே வந்து நமக்கு அதே எனக்கு தான் இருக்கும், கீழே தான் நமக்கு இறக்கம் தவிர. மேலே நீங்கள் இறக்கம் வந்து இது மாற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த
அதனால் நீங்கள் வந்து கீழே மட்டும் இறக்க ட்ரை பண்ணுங்கள். மேலே தயவுசெஞ்சு கையே வைக்காதீங்க. மேலே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு என்ன அளவு வச்சிங்களோ அதே அளவு தான் மேலே ஷோல்டருக்கு, மேலேனா ஷோல்டருக்கு அதே அளவு தான் இருக்கணும். இதுலேயுமே அதேமாதிரி கர்வ் போட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுன்னு சொல்கிறாங்க, அது வைக்க போகிறேன் நான். பட் ஆனால் இதில் நான் கட் பண்ணது வந்து ரொம்ப பெருசு, அவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு என் தங்கச்சி சொல்லிட்டேன்றதுனால நான் தைக்கும் போது வந்து கட் பண்ணிட்டேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் எப்படின்ட்டு. இப்போ ஹேண்டு எப்படின்னா பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, 1 மீட்டர் லைனிங்கில் நம்மளுக்கு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. அந்த பேலன்ஸையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஃபோல்ட் ஆனது உங்கள் சைடு வரணும், ஓப்பன் பார்ட் உங்கள் ஆப்போசிட் சைடில் வரும். ஓப்பன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 பீஸ் இருந்தால் தான் 2 ஹேண்டுக்கு கரெக்டாக வரும். இதுலேயுமே அந்த ஸ்டிச்சஸ் உங்கள் லைனிங் துணை ஸ்டிச்சஸ் எப்படி போகும் அதே மாதிரி போயிட்டு அதே கர்வ் கட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். பட் ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்லீவ்ஸ் மேலே இருக்குன்னா கீழே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கர்வ் கொடுங்க. கர்வ் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே அளவு கொடுத்தீங்கன்னா இதில் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக கர்வ் கொடுங்க லைட்டாக. வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கை ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே மெயின் கிளாத்தோடு வச்சு கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தோட மீட்டர் எவ்வளோ அப்படின்னா 2.5 மீட்ரு தான். 2.5 மீட்டர்லேருந்து நம்ம ஃப்ராக் தைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போது வந்து இது 2.5 மீட்டரை இதில் 1 மீட்டர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா ஃப்ரண்ட் பேக் அண்டு கைக்காக. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வைங்க. க்ராஸில் வைங்க. இப்போ வச்சுருக்கேன் இது இல்லை, க்ராஸில் வைங்க. அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு நான் போடும்போது நான் மறுபடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைக்கு பேலன்ஸ் இருக்கிற துணியில் கையை கட் பண்ணி எடுத்துருங்க. இது 1 மீட்டரில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். 1 மீட்டரில் இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 80 சென்டிமீட்டரில் வந்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம். எப்படின்னா நீட் வாக்கில் சைடு மொழியால் நீட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஹேண்டும் கட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கீழே ஃப்ராக்குக்கு நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 34 போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வச்சா நல்லா இல்லை. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன் பெருசாக, பட் ரொம்ப நல்லா இல்லைன்றதுனால இதில் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஷார்ட்டாக வச்சா நல்லா வந்திருக்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் 34 வச்சுட்டு நீட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 34 சென்டிமீட்டர். உங்களுக்கு எவ்வளோ ஹைட், நீங்கள் குட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, குட்டியாக மீன்ஸ் குள்ளமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க, எனக்கு ஃபுல்லாகவே கவரேஜ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு குட்டியாக வேணுங்கிறதுனால நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்க பேலன்ஸ் துணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சைடில் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது இங்கே ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா லைன் மாதிரி, அங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இருங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு வைக்கும் போது ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வரும். புரியுதுங்களா? ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் மேலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அதை அப்படி தூக்கி போட்டுட்டீங்க ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறையாவே இருக்காது, ஃப்ராக் நல்லாவும் இருக்காது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மேலே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.